சூட்சுமமான பார்க்கும் திறன் உடைய சில விசேஷ திறன் படைத்தவர்களால் அந்த ஆறாவை பார்க்க முடியும். இந்த ஆறா என்பது ஒவ்வொருடைய உடல்ல அப்படி நல்ல ஒரு ஒளி படர்ந்தது போல, ஒரு பனிமேகம் படர்ந்தது போல ஒவ்வொருத்தரையும் சுத்தி அப்படியே ஆறா இருக்கும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதன் அவனுடைய ஆராய்ச்சியை உலகம் முழுவதும் பெருசு பண்ணிட்டே போறான். தன்னை குறித்தும் தன்னுடைய சூட்சுமமான பகுதி குறித்தும் மனிதன் ஆராய்ச்சி செய்ய தவறிட்டான். ஆனால் இன்னைக்கு பல நெடுங்காலங்களுக்கு முன்பே நம்முடைய முன்னோர்கள் மனித ஆறாவை குறித்த பல்வேறு நுட்பங்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள், தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நம்ம வீட்டுல பார்த்திருப்போம், உப்பு சுத்தி போடுறது கூட ஒரு கெட்ட பழக்கமா நம்ம நினைக்கும், ஒரு மூட நம்பிக்கை உப்பு சுத்தி போடுறது அப்படின்னு. ஆனால் பகுத்தறிவில் உச்சபட்சமான மனிதர்கள் கூட தங்களுடைய திரைப்படங்களில் உப்புவினுடைய தன்மையை காமிச்சிருக்கிறாங்க. உப்பு கண்ணுக்கு தெரியாத பயோ வெப்பனை எல்லாம் சோடியம் குளோரைடு அளிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஆறா என்ற ஒரு நுட்பமான விஷயம் நமக்கு இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பல இடங்கள்ல பல காணொலிகளை பார்த்துட்டு வரோம். இந்த ஆறாவானது ஒரு பஞ்சை எடுத்து நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா அந்த பஞ்சுக்குள்ளேயும் தண்ணி போகும், பஞ்சை விட்டும் படர்ந்து இருப்பது போல நம்முடைய உடலை ஊடுருவியும் உடலுக்கு வெளியிலையும் ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுடல் அப்படிங்கிறத ஆறா. உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் மிகவும் சப்போர்ட் பண்றது இந்த ஆறா தான். இந்த ஆறா நல்ல ஒரு தன்மையில இருந்துன்னா உடலும் மனதும் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி பல இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த ஆறா அப்படின்னா என்ன? ஒளி உடலும் ஆறாவும் ஒண்ணா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த ஒளி உடல் அப்படிங்கிறது அது என்னன்னா நம்ம கண்ணால பார்க்கறதுக்கு ஒளி தெரியாது. சூட்சுமமான பார்க்கும் திறன் உடைய சில விசேஷ திறன் படைத்தவர்களால் அந்த ஆறாவை பார்க்க முடியும். இந்த ஆறா என்பது ஒவ்வொருடைய உடல்ல அப்படி நல்ல ஒரு ஒளி படர்ந்தது போல, ஒரு பனிமேகம் படர்ந்தது போல ஒவ்வொருத்தரையும் சுத்தி அப்படியே ஆறா இருக்கும். இந்த ஆறாவை தான் ஒளி உடல் என்றும் அழைக்கிறோம், ஆறா என்று அழைக்கிறோம். இது ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஒளி உடல் பார்ப்பதற்கு முதல்ல திக்கா நம்முடைய உடலை ஒட்டி இருக்கும். இந்த உடல்ல ஒட்டி இருக்கிறதுல இருந்து ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதனுடைய எதுவும் வெளியாரா உள்ளாரா என்று நம்ம வசதிக்காக பிரிச்சிருக்கிறோம். இந்த ஒளி உடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறா நல்ல அளவு அழுத்தம் தூய்மையா இருக்கணும். இதுலதான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆறாவினுடைய அளவு அழுத்தம் தூய்மைங்கிறத பொறுத்துதான் நம்முடைய உடல் வலிமை மன வலிமை அமைந்து விடுகிறது. நீங்க நம்முடைய ஸ்தூல கண்ணால் பார்க்கும்போது இதுக்கு நமக்கு நம்முடைய பிசிக்கல் பாடியை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம சூட்சுமத்தால் நல்ல இந்த அவுட் ஆஃப் பாடியில போய் நின்று ஒருத்தருடைய ஆறாவை பார்க்கும்போது ஒரு பிரகாசமா ஒரு ஒளி போன்ற ஒரு தன்மையில இருக்கிறதுனால நம்ம அதை ஒளி உடல் என்று அழைக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒளி உடல் என்பது சிலருக்கு அதீத ஒளியாகவும், சிலருக்கு மத்தியம ஒளியாகவும், சிலருக்கு ரொம்ப லோவாகவும் இருக்கும். அதுக்கு காரணம் அவர்களுடைய பாசிட்டிவான மனநிலையை பொறுத்தது. ஒருத்தருடைய ஆறாவை பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டா பிளிங்கா நிறைய பிளிங்க் ஆகுது அப்படின்னா அவர் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ல இருக்கிறாரு. ரொம்ப நெகட்டிவான வைப்ல இருக்கிறவங்களுக்கு ஆறா ரொம்ப டிம் ஆகும். நம்ம பேட்டரியில சார்ஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே அதனுடைய பவர் குறைஞ்சிட்டே வரும். பார்த்துருப்பீங்களா? டார்ச் லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பவர் இல்லைன்னா அதனுடைய வெளிச்சமே மங்கி கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிடும். சார்ஜ் போட்டோன்னு அப்படி அடிச்சா பிரகாசமா இருக்கும். அதே போல ஒருத்தர் பாசிட்டிவ் வைப்போட இருக்கும்போது அவருடைய ஆறாவானது மிகவும் ஒளி மிக்க கதிர்களை வீச தொடங்கும். ஏன்னா மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனா இருக்குது, கவலையா இருக்கு, வருத்தமா இருக்குன்னா இந்த ஆறால இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் ரொம்ப ட்ரைனேஜ் ஆயிரும். ஆறா அந்த உடல் இயக்கத்தை நடத்துறதுக்கு மட்டும் தேவையான சக்தியோட இருக்கும். அப்போ எனர்ஜி ஃபுல்லா போனோம்னு அப்படி ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ அந்த ஆறாவை நம்ம நல்லா வச்சுக்கணும். அந்த ஒளி உடலை இன்னும் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்றால் நேர்மறையான சிந்தனை என்பது அவசியமாக இருக்கிறது. ஆகவே ஒளி உடல், பிரணவ தேகம், சுத்த உஷ்ண தேகம், காந்த உடல், பயோபிளாஸ்மிக் பாடி, எத்ரிக் பாடி, மேக்னெட்டிக் பாடி என்று ஆறாவிற்கு பல்வேறு பெயர்கள் இருக்கிறதை நம்முடைய பல ஆய்வுகள் மூலமாகவும் பல அறிஞர்களுடைய கூற்றுகள் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஒளி உடலும் ஆறாவும் ஒன்றுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.